எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி தாங்க தொடங்குவோம். அதே மாதிரி தான் தீபம் போடுறதுல தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடிச்சிட்டே வந்திருக்காங்க. இன்னுமே சில குடும்பங்களில் இந்த நடைமுறை இருக்குங்க. இன்றைக்கி நம்ம தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன நற்பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுறதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிறவி கர்மாவே விலகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் விடியற் காலையில் தீபம் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தம் நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே விசேஷமானதுங்க. விளக்கேற்றும் போது தீபம் கிழக்கு முகமாக வச்சு நம்ம ஏற்றினோம்னா நம்ம துன்பங்கள் அனைத்துமே விலகி நம்ம முகத்தில் அவ்வளோ பொலிவு கொடுமாமாங்க. அதே மாதிரி தான் இல்லத்தில் நிறையா மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பூஜை அறையில் எப்போவுமே குப்பைகள் அதிகமான பொருட்கள் எல்லாமே வைக்காமல் நீட்டாக பளிச்சுன்னு பூஜை அறையை தூய்மையாக வச்சுருக்கும் போது நம்ம மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம விளக்கேற்று வேண்டும் போது தெய்வ கடாட்சமாகவும் இருக்குங்க. பொதுவாகவே அடிக்கடி சண்டை சச்சரவு வர்ற வீட்டை பார்த்திங்கன்னா அவங்க இரவு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்கள் தூய்மை செய்யாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம அதில் கண் விழிக்கும் போது அந்த துர்நாற்றத்தோடு அந்த நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு மன நிம்மதி இல்லாத நிலையை தான் உருவாக்குங்க. சில சமயங்களில் ஆவிகள் பிசாசுகள் இந்த மாதிரி கெட்ட பிரச்சனைகளை ஈர்க்கும்னே சொல்லியிருக்காங்க. தலைவிரி கோலமாக இருக்கிற பெண்களை வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே பெண்கள் தங்களையும் தூய்மையாக வைத்து கொள்ளணும். அதே சமயத்தில் பூஜை அறை வீடு எல்லாத்தையுமே தூய்மையாக பார்த்துக்கணுங்க. அப்போ தான் தெய்வ கடாட்சமாக இருக்கும். பொதுவாகவே எல்லா கோவில்களில் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்னு சாமிக்கு படைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம லக்ஷ்மி தேவிக்கு வீட்லேயே ஏதோ ஒரு நெய்வேத்தியம் செய்து நம்ம பூஜை ரூமில் படைச்சிட்டு வந்தோம்னா அதுவுமே குடும்ப விருத்திக்கு நல்லபடியாக நிறையா உதவி புரியும்னு சொல்கிறாங்க. பூஜை அறையில் உபயோகப்படுத்தக்கூடிய விளக்கு கூட நம்ம அப்பப்போ தூய்மை செய்து வைத்திருக்க வேண்டுங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி தீபம் போட்டு அந்த தீபமே ஒரு கருமை நிறமாக மாறி இருக்கும். அப்படி இல்லாமல் அதை தூய்மை செய்யன்னு ஒரு நாள் ஒதுக்கி அந்த தீபத்தையும் நம்ம பளிச்சுன்னு நல்லா துலக்கி அதில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றும் போது நமக்கு பார்க்குறக்கும் நிம்மதியாக இருக்கும். லக்ஷ்மி தேவியும் அதில் குடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தினமும் ஒருத்தவங்க வீட்டில் தாமரை தண்டு திரி உபயோகித்து விளக்கேற்றி வராங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. எப்போவுமே லக்ஷ்மி தேவி அவங்க வீட்டில் குடியிருப்பாங்க. பஞ்சபூதங்களும் அந்த தாமரை தண்டு திரியில் வரக்கூடிய தீப வெளிச்சத்துக்கு வசியமாகும்னு சொல்கிறாங்க. முன்னோர்கள் காலத்திலிருந்தே தாமரை தண்டு திரி போட்டு தீப ஒளியில் நம்ம சாமி கும்பிடும்போது விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த கற்சிலைகள் கூட உயிர் பெற்று தெய்வ கடாட்சமாக நமக்கு வேண்டிய அருளை பொழிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி எடுத்துட்டுங்க பசுநெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இதையெல்லாம் எல்லாமே சேர்த்து 48 நாள் நம்ம சூரிய ஒளியில் வச்சிடணுமுங்க. பெண்கள் வீட்டில் அனுதினமும் பூஜை செய்து வந்தாங்கன்னா குடும்பம் நல்லபடியாக விருத்தி அடையுமுங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் பூஜை செய்யலாம். ஆண்கள் பூஜை செய்து வந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் நல்லா விருத்தி அடையுமுங்க. நம்ம பிறந்த நாள் அல்லது நம்ம நட்சத்திரம் நம்மளது லக்கணம் இல்லை நம்மளது ராசி வரக்கூடிய திதிகளை பார்த்து நம்ம கோவிலுக்கு போய் வேண்டி தீபம் போட்டோம்னா அந்த பலன் நமக்கு அப்படியே நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பஞ்சமுக விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டுங்க அதில் நெய் இல்லைன்னா 5 வகை எண்ணெய் கலந்து திரி கருக விடாமல் பார்த்து கொண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வெற்றிலை பாக்கு வைத்து 108 கவசம் படித்துங்க பூக்கள் வைத்து பூஜை செய்து வணங்கி அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மஞ்சளை எடுத்து அடுத்த நாள் நம்ம உடல் முழுவதும் பூசி குளித்திட நம்ம எதிர்பாராத நன்மைகள் அனைத்துமே கிடைக்குமுங்க.